நடிகர் விஜய் தன்னுடைய புதிய அரசியல் கட்சியை அறிவித்திருக்கும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். அரசியல் கட்சி தொடங்க ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் உரிமை உள்ளது என்றும் மக்கள் முன் கொள்கைகளை வைத்து தேர்தலை எதிர்கொள்ளட்டும் என்றும் விஜயின் அரசியல் வருகை குறித்து பல்வேறு கட்சித் தலைவர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்திய ஜனநாயகத்தில் யாருக்கு வேணா அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கின்ற அந்த உரிமை இருக்கிறது. நடிகர் விஜய் அவர்கள் இப்போ இந்த முடிவு எடுத்திருக்கிறார். அவருக்கு நம்ம அனைவரும் சேர்ந்து பாராட்டுகள். அவருடைய மக்கள் பணி சிறக்கட்டும். தமிழகத்திற்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் தலைவராக இருக்கணும்னு இல்ல, நிறைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். நிறைய இளைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். அதனால விஜய் வந்ததை நான் வரவேற்கிறேன். இன்னும் நிறைய தலைவர்கள் வரணும்னு நான் கேட்கிறேன். விஜய் அரசியல் கட்சி துவங்கும்போது அறிவிக்கப்பட்டது நாங்கள் உண்மையிலேயே வரவேற்கிறோம். முற்போக்கான பார்வையோடு அந்த சிந்தனைகள் இருப்பதாக நம்புகிறேன். அதை வரவேற்கவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய தொலைநோக்கு பார்வை முற்போக்கானதாக இருக்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற முழக்கத்தோடு அதை அவர் முன்வைத்திருப்பது வரவேற்கக்கூடியது. ஜனநாயகத்தில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். நீங்கள் கூட ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். அது மாறுபட்ட கருத்து இல்லை. பட் அரசியல் என்பது ஒரு பெருங்கடல், ஒரு சமுத்திரம். அந்த பெருங்கடல் சமுத்திரத்தில் நீந்தி கரை சேர்றவங்களும் உண்டு, மூழ்கி போகிறவங்களும் உண்டு. எனவே பாப்பா இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நீந்தி கரை சேர்றாரா இல்லை மூழ்கி போகிறாரான்றதை தேர்தலில் நின்று அந்த மக்கள் தான் இறுதி எஜமானர்கள், அவர்கள் தீர்மானிக்கின்ற விஷயம். அதனால் கட்சியை பற்றில யாரும் ஆரம்பிக்கலாம். விஜய் கட்சி ஆரம்பிச்சதில் யாருக்கும் எந்த ஆட்சேபமும் இல்லை. யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அவங்க தங்களுடைய கொள்கைகளை மக்கள் மத்தியில் சொல்லலாம். மக்களுடைய ஆதரவு இருக்கிற போது யார் வேணாலும் வெற்றி பெறலாம். அது நான் ஒன்றும் விமர்சிக்க விரும்பல. அவருக்கு அந்த உரிமை இருக்கு. விஜய் மட்டும் இல்லை, விஜயே வந்தால் கூட வர்றதை நம்ம ஒன்றும் மறுக்கலை. அவருக்கு அந்த உரிமையை பயன்படுத்தட்டும். அவருக்குன்னு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கிறத அவர் பயன்படுத்துறதை நம்ம ஒன்றும் தடுக்க வரணும். நல்லதுதான். ஒரு கட்சியும் தன்னுடைய கொள்கையை தெளிவுபடுத்திய பிறகு மக்கள் முடிவெடுக்க போறாங்க. ஏன்னா ஜனநாயகத்தில் உங்களுக்கு தெரியும், மக்கள் தான் எஜமானர்கள். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிட்டு ஒரு கொள்கை இருக்கு, மக்கள் முன்னாடி வச்சிருக்கோம். நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு அவரும் அவருடைய கொள்கையை அறிவிப்பார் என்று நினைக்கின்றேன். அது மக்களுக்கு ஒரு ஆப்ஷன். அதே போல திராவிட கட்சிகள், ஹார்டுகோர் திராவிட கட்சிகள் இருக்காங்க, எல்லாம் ஒரு ஆப்ஷன் தான். அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பது மட்டும் இல்லாமல் இந்த கடினமான பயணம், இது ஒரு கடினமான பயணம், ரொம்ப எளிதான பயணம் கிடையாது. ஒரு மக்களாக, ஒரு வாக்காக, ஒரு சிந்தனையாக கொண்டு வரணும். தம்பி வரும்போது தட்டி தான் கொடுக்கணும், வாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த களத்தில் கூடுதலாக ஒருத்தர் வேலை செய்யும்போது அது வலிமை தான். இப்போ நான் தூத்துக்குடியில் போய் 15 நாள் நின்று உதவுனேன். அவரும் ஒரு நாள் உதவுறாரு. அது ஒரு மற்றவங்களுக்கு முன்மாதிரி. இது தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிளவுபடுத்துகிற அரசியலுக்கு எதிராகவும் மக்களின் வளர்ச்சிக்கு தடையாகவும் உள்ள சக்திகளுக்கு எதிராக என்ற கருத்து மகிழ்ச்சி தருவதாக கூறினார். பிறப்பால் அனைவரும் சமன் என்ற விஜயின் கருத்து தற்போதைய சூழலில் மிகவும் முக்கியமானது என்றும் தமிழக அரசியலில் ஆரோக்கியமான சூழல் உருவாக உதவும் என்றும் KS அழகிரி குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் எனும் புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கி பொது வாழ்வில் அடியெடுத்து வைத்திருக்கும் நடிகர் விஜய்க்கு வாழ்த்துகள் என்று அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் கூறியுள்ளார். நடிகர் விஜய் தற்போது எடுத்துள்ள முடிவுக்கு பாராட்டும், வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பங்கேற்க முடிவுக்கு வாழ்த்துகளும் என்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார்.